வணக்கம். நான் ரோக்நாதன் பேசுகிறேன். என்னோடய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். முந்தின வீடியோவில் பிரேசிங் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் ஃப்ளாரிங் பற்றி பார்ப்போம். அதாவது காப்பர் டியூப் ப்ராசஸிங். ஃப்ளாரிங் சொன்ன உடனே குறுகுறுன்னு வீடியோ பார்க்குறீங்க. ஃப்ளாரிங் கூடவா வீடியோ? பரவாயில்ல. நம்ம துறைக்கு புதுசாக வந்திருக்கிற தொழிலாளர் நண்பர்களுக்கு இது உதவியாக இருக்குன்ற ஒரு நம்பிக்கையில் இந்த வீடியோ பயனுள்ள விதத்தில் இருக்கும்னு நம்புகிறேன். இந்த காலகட்டத்தில் நம்ம பயன்படுத்துகிற ரெஃப்ரிஜரண்ட் ஃப்ளேமபிள் ரெஃப்ரிஜரண்ட் இருக்குது. ஸோ அதே மாதிரி ஹை ப்ரெஷர் ரெஃப்ரிஜரண்ட் இருக்குது. ஸோ இப்போ இந்த ரெஃப்ரிஜரண்ட்டுக்கெல்லாம் நாம் பிரேசிங்கும் ஃப்ளாரிங்கும் குவாலிட்டியாக பண்ணும்பொழுது நம்மளோட ஒர்க்கு தரமானதாக இருக்கும். சரி, இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த ஃப்ளாரிங் ப்ராசஸுக்கும் ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணும்பொழுது நம்மளோட வேலை ஈஸியாக அமையும். ஃப்ளாரிங் கூடவா ஸ்டெப்ஸு? ஆமாம். ஸோ இதுக்கும் நம்ம ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுறது நல்லது. என்னென்ன ஸ்டெப்ஸு? ஃபஸ்ட்டு பைப் ஸ்ட்ரைட்னிங் அண்டு மெஷரிங். அடுத்த பாயிண்ட் பார்த்திங்கன்னா கட்டிங். அடுத்தது ரீமிங். அடுத்தது பார்த்திங்கன்னா க்ளீனிங் அண்டு பாலிஷிங். லாஸ்ட்டு ஃப்ளாரிங். இப்போது ஃப்ளாரிங் டூல் பற்றி பார்ப்போம். இந்த ஃப்ளாரிங் டூலு இப்போது குவாலிட்டியாக கிடைக்குது. அந்த குவாலிட்டியான டூல்ஸ் வாங்கி நம்ம பயன்படுத்தும்பொழுது நம்மளோட ஒர்க்கு குவாலிட்டியாக இருக்கும். ஃப்ளாரிங் டூல் பார்த்திங்கன்னா 2 பார்ட்டாக இருக்கும். யோக்கு, பிளாக்கு. அந்த யோக்கில் ஹேண்டிலு. ஸோ இப்போ அது கீழே பார்த்திங்கன்னா கோன் இருக்கும். இந்த கோனை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு அந்த ஹேண்டில் உதவியாக இருக்கும். அது கீழே பார்த்திங்கன்னா இதுவும் 2 பார்ட்டாக இருக்கும். ஸோ இதை விங்நெட் மூலிமா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுவோம். ஃப்ளார் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ளார் நெட்டை காப்பர் பைப்புக்குள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு ஃப்ளார் பண்ணோம். ஃப்ளார் நெட்டை இன்சர்ட் பண்ணிவிட்டு ரீமரிங் ஒர்க்கு. ஸோ அதாவது நம்ம டியூப் கட்டர் மூலிமா கட் பண்ண இடத்த க்ளீன் பண்ணி ஸோ அதோட ஒரிஜினல் டயாவுக்கு நம்ம கொண்டு வரணும். ஸோ அதுக்கு ரீமரிங் டூல் பயன்படுத்தி காப்பர் பைப்பு இன்னரையும் அவுட்டரையும் நாம் க்ளீன் பண்ணுறோம். க்ளீன் பண்ணதுக்கு அடுத்தது நாம் ஃப்ளார் பண்ணும்பொழுது எவ்வளோ ஹைட்டு அந்த காப்பர் பைப்பை வைக்கணுன்றது தான். நம்ம துறையில் டிஃப்ரெண்ட் சைஸு காப்பர் பைப் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதாவது 1/4 5/8 வரைக்கும். ஸோ இப்போ இதில் பார்த்திங்கன்னா அந்த டயாவில் 1/3 ஹைட்டு வச்சா நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இதில் பார்த்திங்கன்னா 1/4 குவார்ட்டர் பைப்பாக இருந்ததுன்னா ஸோ அந்த ஃப்ளாரோட ஹைட்டு 1.1 1.3 வரைக்கும் வச்சுக்கிறது நல்லது. அடுத்தது 3/8. இந்த 3/8 அதோட ஹைட்டு பார்த்திங்கன்னா 1.5 1.7 mm வரைக்கும் வச்சுக்கிறது நல்லது. அடுத்தது 1/2 இன்ச்சு 1/2. ஸோ இப்போ இதில் பார்த்திங்கன்னா 1.6 1.8 வரைக்கும் வச்சுக்கிறது நல்லது. அடுத்தது லாஸ்ட்டு 5/8. இந்த 5/8 1.6 1.8 வரைக்கும் அந்த ஃப்ளாரோட ஹைட்டு வச்சுக்கிறது நல்லது. ஸோ அப்போ தான் அந்த ஃப்ளாரு குவாலிட்டியாக இருக்கும். இந்த ஃப்ளாரோட ஆங்கிள் பார்த்திங்கன்னா 45 டிகிரி ஆங்கிள் இருக்கிற மாதிரி அந்த டூல் டிசைன் பண்ணிக்கிறாங்க. இந்த ஃப்ளாரோட ஹைட்டு ஒவ்வொரு இடத்துக்கும் நம்ம ஸ்கேல் வச்சு அளந்துட்டு இருக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ஒரு அன்சேஃபான இடத்துல நின்று நம்ம ஸ்கேலு பென்சில்லாம் வச்சு மார்க் பண்ணி பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. எப்படி பண்ணணும் அப்படின்னாக்கா நாம் ப்ராக்டிஸ், அதாவது தரமான டூல்ஸ் பயன்படுத்தி நம்ம ப்ராக்டிஸ் முறையாக பயிற்சி எடுத்திருந்தோம் அப்படின்னாக்கா நம்ம அன்சேஃபான இடத்துல இருந்தும் நம்ம அளக்கணுன்ற அவசியம் கிடையாது. அதே மாதிரி முறையான டூல்ஸ் வச்சு நம்ம ஃப்ளார் பண்ணும்பொழுது அளக்கணுன்ற அவசியம் ஏற்படாது. ஃப்ளார் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த க்ளீனிங் அண்ட் பாலிஷிங் பண்ணும்பொழுது நெட்டு மட்டும் ரொட்டேட் ஆகும். ஸோ இப்போ அந்த தேவையில்லாமல் பைப்பு ட்விஸ்ட் ஆகாது. ஸோ அதுக்காக தான் அந்த க்ளீனிங் அண்ட் பாலிஷிங்கு இம்பார்ட்டன்ட். ஸோ அதே மாதிரி
ஒவ்வொரு பைப்புக்கும் அதாவது ஒவ்வொரு ஃப்ளார் நெட்டுக்கும் எவ்வளோ நம்ம ப்ரெஷர் கொடுத்து டைட் பண்ணோம் அப்படின்ற டேபிள் இருக்குது. அந்த டேபிள் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இப்போ இந்த ப்ரெஷர் நம்ம கொடுத்து நம்ம டைட் பண்ணும்பொழுது தேவையில்லாமல் ஓவர் டைட் பண்ணுறதுக்கோ ஃப்ளார் கிராக் ஆகிறதுக்கோ வாய்ப்பு இருக்காது. ஸோ இது எல்லாமே ஒரு ஸ்ப்ளிட் ஏசி இன்ஸ்டலேஷன் பண்ணுற கைடில் இருந்து தான் நான் எடுத்துருக்கிறேன். ஸோ இப்போ அதை ஒரு வாட்டி நீங்கள் ஜஸ்ட்டு ரீட் பண்ணிங்க அப்படின்னாக்கா பயனுள்ள விதத்தில் இருக்கும். இதுக்கும் இப்போது டிஜிட்டல் டார்க் ரின்ச்சு வந்துருச்சு. இந்த ரின்ச்சை நம்ம பயன்படுத்தி டைட் பண்ணும்பொழுது ஸோ அதுவே நமக்கு இண்டிகேஷன் கொடுக்கும். ஏன் இந்த ஃப்ளாரிங் அண்ட் சொட்ஜிங் பிரேசிங்க்கெல்லாம் இவ்வளோ இம்பார்ட்டன்னா நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். இப்போ இருக்கிற ரெஃப்ரிஜரண்ட் ஹை ப்ரெஷர் ரெஃப்ரிஜரண்ட், ஸோ அதே மாதிரி ஃப்ளேமபிள் ரெஃப்ரிஜரண்ட் இருக்குது. ஸோ இப்போ இந்த ரெஃப்ரிஜரண்ட் லீக் ஆனால் ஒன்று டெக்னீஷியன் பாதிக்கும், நம்மளோட வேலையும் அது பாதிக்கும். அதனால் இதை கவனத்தில் கொண்டு நம்மளோட ஒர்க்கை தரமானதாக மாற்றிக்கிட்டோம் அப்படின்னாக்கா ஆல்ரெடி தரமாக செய்கிறோம், இன்னும் கொஞ்சம் தரமாக செய்யும்பொழுது நம்மளோட ஒர்க்கு தரமுள்ளதாக அமையும். இதுவரைக்கும் வீடியோவை கட் பண்ணாமல் பார்த்த அனைவருக்கும் நன்றி. மீண்டும் இந்த வீடியோ நல்லா இருந்தது அப்படின்னாக்கா உங்கள் சக தொழிலாளர்களுக்கு ஸோ இதை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்புங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.